அன்பு துலாம் ராசி நேயர்களே, ஓகே, இப்போ நம்ம எல்லார் மாதிரியும் கோச்சார ரீதியான பலன்கள் பார்க்காம கார்டில் வந்து மணி மூவ்ஸ் அண்ட் வந்து ஏஞ்சல் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்களா இல்லை ஏஞ்சலே உங்களுக்கு துணைக்கு வர போகிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபஸ்ட்டு துலாம் ராசிக்கான மணி மூவ்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இந்த வருடம் நீங்கள் எப்படி செயல்படணும். வெல்னஸ் சூப்பருங்க. லிவ் எ ஹெல்த்தியர் லைஃப் ஸ்டைல். ஓகேவா? ensure your body is nourished, join a gym and regain strength. ஓகே, இது என்னன்னா, இது மணி மூவ்ஸில் என்னடா இப்படி வந்திருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. ஹெல்த் இஸ் வெல்த் அப்படிம்பாங்க. ஒன்று, நீங்கள் ஹையர் லைஃப் ஸ்டைலை வந்து வாழ போகிறீங்க அப்படின்னு வந்திருக்கு. ரெண்டாவது வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்னன்னா, திருப்பி நீங்கள் ஜிம்மில் ரீஜாயின் பண்ணி ஸ்ட்ரென்த் ஆகுங்க அப்படின்னா அப்படி கிடையாது. இழந்த வேலைகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஹை ஸ்டைல் லைஃப்பில் நீங்கள் கமிட் ஆக போகிறீங்க அப்படிங்கிறது தான் இந்த கார்டோட மணி மூவோட மீனிங். ஆக்சுவலாக நாங்கள் அந்த கார்டு எடுக்கும்போது எப்படி எடுப்போம்னா, பண விஷயமா அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னு. இது ஃபுல்லாக பண விஷயம்தான். இது மற்றபடி ஆரக்கல் டக் இதில் வந்து மறைமுகமாக தான் சொல்லுவாங்க. வெல்னஸ் லைஃப் ஸ்டைல், லிவ் லைஃப் ஸ்டைலில் பணம் இல்லாமல் அது நடக்காது, அப்படி எடுத்துக்கணும். சரி, இப்போ துலாம் ராசிக்கு வரக்கூடிய ஏஞ்சல் யாரு? ஏஞ்சல் இல்ல, அட்வைஸ் வந்திருக்கு. மவுண்டைன்ஸ், ஸ்டாண்ட் யுவர் கிரவுண்ட். பார்த்தீங்களா? ஸ்டாண்ட் யுவர் கிரவுண்ட்னா என்ன அப்படின்னா, நிலைத்தன்மையோட இரு அப்படிங்கிறது. இன்னொன்று வந்து டோன்ட் நெவர் கிவ் அப் அப்படிம்பாங்களே, அந்த மாதிரி விட்டு கொடுக்காத ஒரு பொசிஷனுக்கு வர வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மழை அப்படிங்கிறது நல்ல சைனுங்க. ஸோ உங்களுக்கு வந்து பெரிய அட்வைஸ் என்னன்னா, நல்ல மரியாதை கிடைக்க போகுது அப்படின்னு. ஏன்னா இருக்கும், உங்களுக்கு குரு பார்க்குறாரு, உங்களுக்கு 11ல் வந்து கேது வராரு இல்லையா? அதனால பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தேங்க்யூ வெரி மச்.